ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ கலங்காதே. நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டினாயல்லவா, உன் நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவரின் உடல் நலம் தேர வேண்டும் என்று. இன்றே அவர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருப்பதை நீ காண்பாய். அவர் விரைவில் நலம் பெற்று வருவார். நேற்று சில முக்கியமான பிரச்சனைகளை நீ தெரிந்து கொண்டாய். அதை எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறாயல்லவா. நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக உன் சாயப்பாவான நான் இருப்பேன். என் தங்கமே, நான் ஒன்றை சொன்னால் நீ கேட்பாயா? உயிரும் உடலும் கொடுத்த உன் தாய் தந்தையரை நேசி. உன் வாழ்க்கை உன் வசப்படும். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள். என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே. கோபத்தை தூண்டாதே. இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை கற்கள். வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்புதான் திறவுகோள். அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனம்தான். உன்னிடம் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள். பலவீனத்தை பலமாக மாற்று. விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும். மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும். போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும். இது சத்தியம், அதைவிட சாத்தியம். உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது. ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது. உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான். அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும். உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம், முயற்சியின்மை, பயம். இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும். ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம். நம்பியதற்கு பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது. அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டும் அல்ல, துரோகமும் கூட. நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவாய். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் பொழுது நீ மனம் உடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய தலையாய கடமையாகும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே, அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாயா? அது உன் ஆன்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை. ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. பாரத்தை என் மீது வைத்துவிடு. மீண்டும் அதை நீ எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டிருக்காதே. இனி எல்லாம் குறைந்து போகும். கவலைப்படாதே குழந்தையே, என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.